ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீனை அப்படியே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் தைக்கிறேன், எனக்கு புதுசாக தைக்கிறதுனால பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டைலரிங்கில் நம்ம முக்கியமாக வந்து பயந்தோம்னா வேலைக்கே ஆகாதுங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறோம், இல்லை புதுசாக ஒன்றை கற்றுக்குறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிறது தான். ஆனால் நம்ம வந்து பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போக முடியாது. அப்படி தானேங்க? எந்த விஷயம், அதாவது இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து கூட வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் போகிறோம், எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரியல இல்லைங்களா? அப்போ நம்ம பயந்துருந்தோம்னா எதையும் கற்றுக்கிருந்துருக்க முடியாது. அது மாதிரி தாங்க டைலரிங்கில் எடுத்த உடனே எல்லாராலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. நம்ம ஸ்கில்லை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பயம் தெளியும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அடுத்தவங்க துணி வாங்கி தைக்கிறது இதெல்லாம் எனக்கும் கூட கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னைய கேட்டிருந்தாலும் நானும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஐயோ நானா யாருக்கும் துணி வாங்கிலாம் தைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நானும் ஒரு பிஸியாக நானும் தச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சுது. ஆனால் நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். ஆனால் இன்றைக்கி நீங்கள்லாம் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளால் கண்டிப்பாக சாதனை பண்ண முடியாது. எல்லா துறையிலையுமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பயம், நர்வஸ் இருக்க தாங்க செய்யும். அப்படி தானேங்க? அதனால் நீங்கள் அந்த பயத்தை விட்டுட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கங்க. நிறைய தைங்க. தைக்க நம்மளுக்கு அதில் இருக்கிற நுணுக்கங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய ரெகுலர் கஸ்டமர் தான். ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. 3 ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் நான் விரித்து போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு. இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய வீடுகள் வந்துருச்சுங்க. நிறைய பேர் வந்து புதுசாக குடியும் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆரம்பத்தில் நாங்கள் ஒரே தெருவில் குடியிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே இப்போ வந்திருக்காங்க. அந்த அக்காவுக்கு 2 பொண்ணுங்க. பெரிய பொண்ணு வந்து இப்போ ஸ்கூலில் டீச்சராக இருக்குது. காலங்கள்லாம் ரொம்ப வேகமாக ஓடுதுங்க. இந்த பொண்ணு வந்து சின்ன பிள்ளை, ஒரு 8 வயசு அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த பக்கம் ஒரே ஏரியாவில் இருக்கும்போது. இப்போ அதுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான். அந்த பாப்பாவும் இப்போ டீச்சராக வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் அளவு ப்ளவுஸ் தான் நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. இப்போ தான் குழந்த பிறந்ததுலேருந்து வேலைக்கு போகலங்கப்பா, இப்போ தான் போகுது, நீ ஒரு ப்ளவுஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடு, அதை வச்சு நான் வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸ் தைச்சிக்கலாம், இப்போ ஸ்கூலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு சாரீக்கு உண்டான ப்ளவுஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் தான் தைச்சி கொடுத்துருந்தேன். சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டாங்க. இப்போ டீச்சர்னும் போது டெய்லி அவங்க சாரீ வேர் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் அதுக்கப்புறம் தீபாவளி சமயத்தில் ஒரு 3 சாரீ தீபாவளிக்கு அப்புறமா தான் கொடுத்தாங்க. இப்போ சமீபமாக தான் முந்தா நாளோ என்னவோ வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அதுவும் போட்டு அவங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ திரும்ப 3 சாரீ, இது எல்லாமே ப்ளவுஸ் சாரீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. லைனிங் பார்த்திங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் போட்டு அளந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் 2 லைனிங்லேயுமே அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம தைக்கிறதுல கரெக்டாக தைக்கணும். அதுக்கப்புறம் அளவுகள் மாறாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு தாங்க இருக்கணும். அதுக்காக நம்ம அடுத்தவங்க துணியே வாங்கி தைக்கவே கூடாது அப்படின்ற அளவுக்கு பயம் அதிகமாக ஆச்சு அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக தைக்கவே முடியாது. சின்ன சின்ன தவறுகள் வரதாங்க செய்யும். நம்ம அதை அடுத்தடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பயிற்சி நிறையா பண்ணுங்க. பயிற்சி நிறையா பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நான் சொல்கிறது தான், ஒரு ஒரு நார்மலாக இப்போல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னாவே ஒரு சாதா ப்ளவுஸுக்கே கண்டிப்பாக ஒரு நாள் கூட எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து மனம் தளரக்கூடாதுங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம வந்து அதை சரியாக பண்ணணும் அப்படின்றது இப்போ செல்லு இருக்குது. சின்ன சின்ன டவுட் வந்தால் கூட டக்குன்னு நீங்கள் வந்து அதுக்குண்டான வீடியோ ஆன் பண்ணி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம்.
அப்போல்லாம் அப்படி இல்லை இல்லைங்களா? ஒன்று இப்போ மிஸ்டேக் நம்மளுக்கு வருது அப்படின்னா எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 4 ப்ளவுஸை நம்ம கொலை பண்ணணும். அப்படிலாம் இப்போ தேவையில்லைங்க. உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வருதோ டக்குன்னு ஒரு செல்லில் நீங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷன் வீடியோ பார்த்தீங்கன்னாவே அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் தைக்கலாம். நானும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மிஷினும் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படியே தான் என்னோடய சிந்தனைகள் போச்சு தவிர 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது, இதில் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது எனக்கு இல்லை. ஏன்னா காரணம் என்னென்னா அந்த பயம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா அதை கற்றுக்க எந்த அளவுக்கு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பாப்பாவங்களுக்கெலாம் நான் வந்து சாரியில் கிட்டத்தட்ட ஒரு 15 டாப்பாவது தச்சுருந்துருப்பேன். ஃபஸ்ட்டு தைச்சது எனக்கா பிடிக்கணும். அவங்க சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குன்னு. ஆனால் நம்ம தைக்கிற நம்மளுக்கு தெரியும். நல்லா தைச்சிருந்தா எப்படி இருக்கும், நம்ம தைச்சதில் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்றது. எனக்கு நானே இந்த இடத்துல நானே சொல்லுவேன், இந்த இடத்துல நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் பாப்பா, அடுத்த தடவை இதை பண்ணாமல் நான் தைச்சி தரேன். அந்த மாதிரி எனக்கு நானே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொண்டு வந்து என்னால் தைக்க முடியும், நானும் கண்டிப்பாக தைப்பேன் அப்படின்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்கிட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா இப்போது இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை நம்ம கையிலே வச்சுக்கிட்டு இத்தனை நாள் என்ன வேலை செய்யலாம், எதில் சம்பாதிக்கலான்ற மாதிரியே இருந்துட்டோமேன்னு சொல்லிட்டு என் மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் கூட வருங்க. நீங்கள் டைலரிங் கற்றுருக்கீங்க, ஓரளவுக்கு தைக்க தெரியும், இல்லை உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் இதில் வந்து பெரிய ஒரு அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியும். பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து இப்போ கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 3 லைனிங் ப்ளவுஸ், இன்னும் 2 லைனிங் ப்ளவுஸை வந்து அப்படியே விரித்து போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா ரெட் கலர் ஒன்று, ஒரு எல்லோ கலர் ஒன்று லைனிங்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த இதுவுமே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செய்யும்போது நம்ம இதுக்கா பயந்தோம் அப்படின்னு நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு நடந்துருக்குங்க. அந்த மாதிரி டைலரிங்கும் அந்த மாதிரி தாங்க. உங்களுக்கு தைக்கிற ஆர்வம் இருக்குது, இல்லை எனக்கு வந்து இதில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முழு மூச்சோட இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா கண்டிப்பாக உங்களாலேயும் என்ன மாதிரியே வந்து அடுத்த லெவலில் நீங்களும் தைக்க முடியும். எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நீட்டாக தைக்கணும் அந்த மாதிரிலாம் வேணாங்க. நம்மளுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு 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 தான் நம்மளால் கண்டிப்பாக அடுத்ததுக்கு போக முடியும். பாருங்கள், நான் லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே போட்டு மெயின் மெட்டீரியலில் ஒவ்வொன்றா போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலையில் நான் வந்து இதை கட் பண்ண ஆரம்பித்தேன். 8:30க்கு ஆரம்பித்தேங்க. 8:30க்கெலாம் இன்றைக்கி கடைக்கு வந்துட்டேன். வந்த உடனே சரி இதெல்லாம் இன்றைக்கி முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்குள்ளார ஒரு இது வச்சுக்கோங்கங்க, இன்றைக்கி இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு. இப்போது நான் சமீப காலமாக அப்படி தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆரம்பத்தில் இன்றைக்கி ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிடணும். லைனிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸ் எதாக இருந்தாலுமே ஒரு 3 ப்ளவுஸ் தைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணேன். எய்ம் பண்ணுறதுனா நம்ம வந்து சும்மா 1 நாள் 2 நாள் தைச்சிட்டு விடுறது கிடையாதுங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து திரும்ப சோம்பேறித்தனம் தான் வரும். அந்த மிஷினில் நம்மளுக்கு உட்காந்து தைக்கணும் அப்படின்ற ஆர்வம் குறைஞ்சிரும். நீங்கள் இப்போ அது மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20 நாளாவது 21 நாளாவது கன்ஃபார்ம் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் செய்ய செய்ய வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ப்ளவுஸுன்றதை ஒரு 5 ப்ளவுஸாவது ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் சக்ஸஸும் ஆகிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக 5 ப்ளவுஸ் நான் ஃபுல்லாக தைக்கிற அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது மாதிரி தீபாவளி சமயத்தில் நான் வெறும் 5 ப்ளவுஸ் மட்டும் தைச்சிருந்தேன்னா தீபாவளிக்கு எல்லாருக்கும் கஸ்டமருக்கு துணியே கொடுத்துருக்க முடியாது. என்னோடய ப்ளவுஸ் சாரீ ப்ளவுஸ் கூட பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அப்புறமா தான் நான் தைச்சிக்கிட்டேன். சாரீ ஓரம் மட்டும் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் ஒன்று தைச்சி வச்சுக்கிட்டேன். அந்த ப்ளவுஸுக்கு வந்து சாரீக்கு வந்து அந்த ப்ளவுஸை தைச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டேன். தீபாவளி அன்னைக்கு தான் நான் அதை கூட வந்து தைச்சேன். அது மாதிரி நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஆனால் அந்த சமயம் ஒரு நம்மளுக்கு ஆக்டிவ் வரும் பாருங்கள். எல்லாத்தையும் கஸ்டமர்கிட்ட துணி வாங்கிட்டோம், தீபாவளிக்கு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கலனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வரும் இல்லைங்களா?
அதனால வீட்டுக்காரர் கூட சத்தம் போட்டார், நிறைய துணி வாங்காத அப்புறம் உன்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் நான் வந்து இல்லை என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்ட்டு தைச்சி கொடுத்தேன். அது மாதிரி நீங்களும் இப்போ தைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ், இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்களா, ஒரு 2 ப்ளவுஸ் நம்ம வந்து கன்ஃபார்ம் தைக்கிற மாதிரி, அந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்து நம்மளால் கன்ஃபார்ம் தைக்க முடியும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணுறது பிடிக்காது, ஆனால் ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு கொக்கி கட்டுறது பிடிக்காது. எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்கும்னு இல்லைங்க. ஆனால் நம்ம பிடிச்சி செஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு இப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு கடை வைக்கிறோம், அப்படி இல்லை நம்ம வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு தைக்கிறோம் அப்படின்ற ஸ்டேஜ் நம்ம போக முடியும். தப்புகளை வந்து நம்ம திருத்திக்கணுங்க. ஒருத்தர் சொல்லி நம்ம திருத்துறதுன்றதை தாண்டி கஸ்டமர் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து நம்மளால் தைக்கிறதுக்கு கூட ஆர்வம் குறையும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அதை கண்டுபிடிச்சி, ஆஹா இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அடுத்த தடவை இதை பண்ணாமல் நம்ம தைக்கணுன்ற அந்த மாதிரி இதுக்கு வாங்கலேன். நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ ப்ளவுஸ் வந்து லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்றத தாண்டி நம்ம ப்ளவுஸை நீட்டாக தைச்சிருக்கோமா, அந்த ஒரு மெத்தடு இருக்குது இல்லைங்களா. நம்மளுக்கே தெரியும் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம இதை சரியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதை வந்து நம்ம ஒருத்தர் சொல்லி இது பண்ணுறத விட நம்மளே அதை தைக்கும் போதே பார்த்து பார்த்து திருத்திக்கிட்டே தைச்சோம்னாவே கண்டிப்பாக சீக்கிரமாக நம்மளாலையும் தைக்க முடியும். இந்த ப்ளவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நான் 8:30க்கெலாம் கடைக்கு வந்துட்டேங்க. 8:30க்கே வெட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வெட்டி எடுத்து வைக்கும்போது எனக்கு 9:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 10:30க்கா தைக்க உக்காந்தேங்க. 3 லைனிங் ப்ளவுஸுமே சின்ன ப்ளவுஸ் தான், நீட்டாக நம்மளுக்கு ஜாயிண்ட்டு எதுவுமே இல்லை, அதனால் முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி கடகடன்னு தைச்சேங்க. ஒரு 1:30 1:45க்கெலாம் 3 ப்ளவுஸுமே நான் தைச்சி முடிச்சிட்டேன். அதனால் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இந்த டைமுக்குள்ளார இதை தைக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்மளே ஒரு டைமிங் வச்சுக்கிட்டு அதுக்குள்ளார நம்மளால் தைக்க முடியுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எனக்கு வந்து மளிகை கடையில் ஒரு 10 மணிக்கு மேலே அந்த அளவுக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க, ஓரளவுக்கு 1 2 பேர் தான் வருவாங்க. அதை பார்த்துக்கிட்டே நானும் தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கெலாம் அவரும் கடைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் வர கஸ்டமர்ஸ்லாம் ஒரு சிலருக்கு அவரே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால 2வதாக தைச்ச 2 ப்ளவுஸுக்குமே அதிகமாக நான் எந்திரிக்கலை. ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு மட்டும் கொஞ்சம் கஸ்டமர் வரும்போது எடுத்து கொடுத்துக்கிட்டு தைச்சிக்கிட்டு இருந்தேன். 2வது ப்ளவுஸ் 3வது ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் அவர் வந்துட்டார். அதனால் கடகடன்னு தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நீங்களும் இது மாதிரி தைக்கணும் அப்படின்னா முயற்சி ப்ளஸ் பயிற்சி 2மே இருந்துச்சுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 3 ப்ளவுஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ப்ளவுஸோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.